ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கோம்னா என்ன பார்க்கோம்னா, இந்த கன்றுக்குட்டி ஒரு 10 நாள கன்று. 10 நாள கன்று கழிச்சல் இருக்குன்னா, சில கன்றுக்குட்டிகளுக்கு லேசாக ஒரு மாத்திரை கொடுத்தா சரியாக போகும். ஒரு வாரத்தில் அந்த கழிச்சல் சரியாக போகும். சில கன்றுக்குட்டிகளுக்கு தொடர்ந்து அந்த நம்ம என்ன மாத்திரை கொடுத்தாலுமே அது அந்த கழிச்சல் நில்லாமல் போய்கிட்டே இருக்கும். அந்த நில்லாமல் போய்கிட்டு இருந்தால் நம்ம என்ன கன்றுக்குட்டி ரொம்ப வாடி இழந்து போகும். அதுக்கு நம்ம ஒரு சின்ன நம்ம நாட்டு சித்த மருத்துவ முறையில் நம்ம என்ன செய்யணும்னா, ஓமாடிச்சு, இந்த பாட்டல் பேர் தான் ஓமாடிச்சு. நல்லா பாருங்கள், ஓம தடனம். இந்த ஓமாடிச்சு வாங்கி நம்ம இப்படி ஒரு பாட்டல் வாங்கணும். ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு இப்படி பாட்டல் ஒரு பாட்டலை நம்ம கொடுத்தோம்னா அந்த கழிச்சல் ஒரு நாளில் கேளாது. அதுவும் 2 தாரம் கொடுத்து 3ஆவது தாரத்தில் கப்பன்னு இந்த ஓமாடிச்சை கொடுத்தோம்னா அந்த கன்றுக்குட்டிக்கு அந்த கழிச்சல் நின்றும். அந்த கழிச்சல் நின்ன உடனே நம்ம இந்த கன்றுக்குட்டிக்கு என்ன செய்யணும்னா, அந்த கிருமி டானிக்கை வாங்கி கொடுக்கணும். கிருமி டானிக்கை வாங்கிடணும். கிருமி டானிக்கை வாங்கியாந்து ஒரு வாரம் ஒரு இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்பு, அப்படி ஒரு 3 திருப்பு கொடுத்தோம்னா அந்த குடல் உள்ள புழு பூரா செத்து போகும். இந்த கிருமி டானிக்கை வாங்கி ஒரு 15 நாளில் ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்பு 3 திருப்பு கொடுக்கணும். கொடுத்தோம்னா அந்த ஏற்கனவே அந்த கழிச்சல் அந்த கன்றுக்குட்டிகளுக்கு வராது. அந்த கன்றுக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு மாடாக வரும். இதுதான் அந்த எருக்களை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மருத்துவம். என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒரு வீடியோவில் இந்த மருத்துவத்தை பற்றி சொல்லுவேன். எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் நேரம் பொண்ணானது. ஒரு டைம் ஒரு நிமிஷம் ஒரு வேல்யூ. பொழுதோடு நான் வைத்தியம்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு ரசிக்காது. ஃபாலோ பண்ணுங்கள் என் வீடியோவை.